டியர் அயன் காம்ரேட்ஸ், பாடி பில்டிங்கில் இன்னைக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாடி பில்டர் பேர் பாப் பாரிஸ். பாப் பாரிஸோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்குறது என்ன ஸ்டேஜில் அப்படின்னா, யாருமே பார்க்குறது என்னென்னா ப்ரொப்போஷன் ஒன்று பார்ப்போம். ப்ரொப்போஷன்னா அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமாக இருக்குது, சிமெட்ரி, செவ்வொழுங்குன்னு. அந்த மாதிரியான பாடி பில்டரில் நம்பர் 1 வேர்ல்டில் ஸ்டீவ் ரீவ்ஸ். 1950 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார் ஸ்டீவ் ரீவ்ஸ். அவர் தான் கிரீக் காடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பாப் பாரிஸை வந்து ஸ்டீவ் ரீவ்ஸ்கோட செகண்ட்னு சொல்கிறாங்க, கிரீக் காடு செகண்ட்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் இருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண படம், நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதே இந்த பாப் பாரிஸுக்கு வந்து ப்ரொப்போஷன் அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமாக இருக்குது, ஆர்ம்ஸும் தைஸு காஃபு எல்லாம் சமமாக இருக்குது. என்ன அவங்க ப்ரொப்போஷன் சைஸு கேட்குறாங்களோ அது குவாலிட்டியான ஆளு இந்த பாப் பாரிஸ். நிறைய மிஸ்டர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் இன்டர்நேஷனல், மிஸ்டர் நிறைய போட்டிகளில் வின் பண்ணிக்கிட்டே வந்தார். ஒலிம்பியா லெவலில் அவர் ரொம்ப அழகாக வந்திருக்கலாம். ரொம்ப சிரத்தை எடுத்து வந்தார். மக்கள் ரொம்ப இவரை விரும்பினாங்க. எல்லா பத்திரிகைகளை மசலன் ஃபிட்னஸ், ஃப்ளக்ஸு, அயன்மேன் எல்லா பத்திரிகைகளையுமே இவரை இன்டர்வியூ பண்ணாங்க. இவருடைய போட்டோவை கவர் பேஜில் போட்டாங்க. ரொம்ப அருமையாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருந்தார். சரி, பாடி பில்டிங்ல இப்படி நல்ல ஆளுங்க வருவாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிரும். அதே மாதிரி இவருக்கு ஆயிடுச்சு. என்னன்னா, இவர் அன்பார்ச்சுனேட்லி ஹி பிகம் ஹோமோசெக்சுவல், ஓரின சேர்க்கையாளராக மாறிட்டாரு. அதை அவரே சொல்லிட்டாரு. அவர் சொன்னதும் அதுலேருந்து அவரை வந்து அதிகமாக போட்டிகளில் அவர் கலந்துக்கவும் இல்லை. மக்களும் அப்படியே அவரை அதை விட்டுட்டாங்க. ஃபாரின்ல இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓரின பால் சேர்க்கையாளர்கள் வந்து இது நிறைய அங்கே இருக்கு. ஆனால் இந்த பாடி பில்டரை வந்து மக்கள் வந்து இவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தாங்க. அது இல்லாமல் போயிடுச்சு. பாப் பாரிஸ் நீங்கள் பாருங்க, பைசப்ஸு, ஷோல்டரு, செஸ்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருப்பார். ரொம்ப நேர்த்தியாக வந்தார். இன்னும் பிரம்மாண்டமாக வந்திருக்க வேண்டியவர் தன்னுடைய வளர்ச்சியான காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த மாதிரியான ஒரு முட்டுக்கொட்டை வந்துருங்க. அதுதான் அவருக்கு வந்துருச்சு. பாப் பாரிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆணழகன், கிரீக் காட் செகண்ட், மிஸ்டர் ப்ரொப்போஷன்.